இந்த இடத்த பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. எவ்வளோ செடிகள் முளைச்சிருக்கு புதராட்டம். ரோட்டோரமாக போயிட்டு இருக்கும்போது தான் தற்செயலாக பார்த்தது. என்னதுடா இது, இவ்வளோ செடிகள் முளைச்சிருக்குது, ரோஸ் கலரில் ஏதோ பல்பாட்டம் தெரியுதுன்னு பார்த்தேன். இது எல்லாமே தொட்டா சுருங்கி தான். தொட்ட உடனே எப்படி அழகாக சுருங்கிக்குது பார்த்தீங்களா. ரொம்ப நாளாகவே இந்த செடியை பார்த்து தொடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னையும் விடுவேனா நான். அதனால தான் கொஞ்ச நேரம் இது கூட ஒரே விளையாட்டு தான். ஜாலியாக இருந்துச்சு. பிங்க் கலரில் ஏதோ தெரியுதுல்ல, அது எல்லாமே தொட்டா சுருங்கியோட பூக்கள் தான். கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது. மழை பெஞ்சிருக்கிறதுனால அவ்வளவா செடியில் பூக்கள் இல்லாமல் இருக்குது. இதில் பாருங்கள், நல்லா தெரியும். ஒன்று தான் நல்லா விரிஞ்சிருக்கு. காட்டு செடிகள் மாதிரி இருக்குதுல்ல. ஆனால் இதை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு யோசனை வரும். அதையுமே வளர்க்குறாங்க. நீங்கள் இது மாதிரி தொட்டாசி நீங்கள் செடிகளை பார்த்து தொட்டிருக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன் தெரியுமா இந்த இலைகளெல்லாம் தொட்ட உடனே மூடிக்குது? இலை காம்புகளில் உள்ள செல்களில் இருந்து நீர் வெளியேறுதான். அதனால தான் தொட்ட உடனே அது அப்படியே மூடிக்குது. அப்போ எப்படி இந்த செடிகளில் உள்ள இலைகள் எல்லாமே விரிவடையும் அப்படின்னு யோசிப்போம்ல. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் இலைகள் மீண்டும் தண்ணீரை உறிஞ்சி நிமிர்ந்து விரிவடைஞ்சிருமா. பழைய மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.